ஒரு நல்ல படைப்போ, இல்ல நமக்கு நல்ல படைப்புன்னு தோன்ற ஒரு படைப்போ, ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல வரும்போது அவங்க கிட்ட பல விமர்சனம் வருது சார். அவங்களோட கம்பேரிசன் எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கு பிடிச்ச ஒருத்தர் கூடயே நம்மள கம்பேர் பண்றாங்க. ஆமா. அது எனக்கு வந்து அதில தான் நான் வந்து உடைஞ்சு போயிட்டே இருக்கேன் சார். என்னன்னா ம். சார், இப்ப நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் அந்த காலத்தில நம்ம பாட்டு கேட்கும்போது நம்ம ராஜா சார் பாட்டு ரொம்ப பிடிக்கும். ரஹ்மான் சார் பிடிக்கும். இந்த சைடுல டப்புனு யுவன் வந்து அடிச்சிட்டு இருந்தார் ஒன் சைடு. அந்த சைடு பரத்வாஜ் சார், இந்த சைடு வந்து எல்லாருமே பல சார். பேர் ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப நம்ம எல்லாத்தையும் கேட்டேன் சார். எஸ்.ஏ. ராஜ்குமார் சார், சிற்பி சார் எல்லாரையுமே கேட்டோம். அதுக்காக இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப இன்னிசை பாடி வரும்னு ஒரு பாட்டு அந்த டைமிங்ல வந்து கேரளாவுல, தமிழ்நாடுலாம் பட்டைய கிளப்பிட்டு இருக்கு. அதே டைமிங்ல இந்த சைடு ரஹ்மான் சார் போடும்போது, இது வந்துருச்சு நான் இத கேட்க மாட்டேன். இதுதான் ட்ரெண்ட் அப்படின்னு நான் யாருமே போகல சார். அதுதான். இதையும் கேட்டோம், அதையும் கேட்டோம். அந்த ஒரு இது இல்ல இப்ப இல்லாம. ஏன்னா, சார் எல்லாருமே ஒரே ஆள் மாரியோ, இல்ல ஒரே மியூசிக் மாரி பண்ணணும்னு ஏன் எதிர்பார்க்குறாங்கங்கிறதும், அப்படி பண்ணலன்னா அவங்க நல்லா பண்ணலங்கிறதுங்கிறது தான் இங்க பிரச்சனையா இருக்கு. ஸோ, நீங்க இது எல்லா கிணறையும் தாண்டி கடைசியில ஆடியன்ஸ்ன்னு ஒரு கிணறு வரும்போது, நான் அவங்கள குத்தமே சொல்ல முடியாது சார். நீங்க ஆடியன்ஸ் வந்து அவங்கள வந்து எப்படி அவங்க எத விரும்புறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டைம் ஆகுது. அது எப்படி தெரியுதுன்னா சார், இந்த பாட்டுலாம் ஹிட் ஆகுதா? அப்ப அவங்களுக்கு அதான் பிடிக்குதுன்னு நம்ம அதையே போட்டா, இவங்க அது அவர மாரியே பண்றாருங்க அப்படின்ருவாங்க. சரிங்க. அதாங்க நான் வேற ஒண்ணு ட்ரை பண்ணேன். அதான் உங்களுக்கு பிடிக்கல. இப்படிங்க. இந்த இந்த பிரச்சனை ரொம்ப இருக்கு சார். அது நம்ம என்ன பண்ணணும்னா, அது ஆடியன்ஸ நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னே தெரியல. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, ஆடியன்ஸ்க்கு ஃபீட் பண்ணணும். இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்குதா? பிடிக்கலன்னா பரவாயில்லங்க. மன்னிச்சிருங்க. அடுத்து ஒரு பாட்டு பண்ணி தரேங்க.